2024ல நீங்க பார்த்த படங்கள்லயே எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எந்த படம் இந்த படத்தை நான் பார்த்திருக்கவே கூடாதா, டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு படம் என்ன? எனக்கு வந்து எனக்கு இந்த படம் பிடிக்கும். லப்தா லேடிஸ். அது இந்த வருஷத்துல வந்ததுல இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிற படம். கங்குவா சொல்லுவேன் ப்ரோ. இன்னொன்று வந்து கங்குவா, என்னால் உள்ள உட்காந்து பார்க்க கூட முடியல, பாதியிலே எந்திரிச்சு போயிடலான்ற அளவுக்கு இருந்தது. ரொம்ப மொக்க படம்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, நிறையா இருக்குது லிஸ்ட்டில். லிஸ்ட்டில் என்ன சொல்கிறது, எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். ப்ரோ, போன வருஷத்துல நீங்க பார்த்த படங்கள் எது பெஸ்ட், எது ஒஸ்ட்? பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த கான்செப்டும் சரி, அந்த கொண்டு போன ஸ்டோரியும் சரி நல்லா இருந்துச்சு. ஒஸ்ட்டுனா எப்பயுமே இந்தியன் டூ தான். ரொம்ப ஒஸ்ட்டு. டிக்கெட்டு ஏன்டா அந்த காசு கொடுத்து போகணுன்னு இருந்துச்சு, அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. வேற எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே இல்லை ப்ரோ. எல்லாமே கான்செப்ட் நல்லா இருக்கும். இந்தியன் டூ ஏன்டா போகணுன்னு தான், அது மட்டும் தான். பிடிக்கலனா தங்கலான், கங்குவா ரெண்டுமே பிடிக்கல. ஏன்? ஏன்னா படம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. நம்ம எதிர்பார்ப்போட போனால் அந்த எதிர்பார்ப்புக்கு இல்லை. பிடிச்ச படம்னா இப்போ ரீசெண்டாக சொன்னால் விடுதலை சொல்லலாம். நல்லா இருந்துச்சு மூவி. ஆனால் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வேற படம்னா அவ்வளோ வேற எதுவும் பெருசாக எதுவும் பார்க்க. இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிற படம். கங்குவா சொல்லுவேன் ப்ரோ. உங்களுக்கு வந்ததுல இந்த வருஷம் பெஸ்ட் படம் கங்குவா. ஏன்? ஏன்னா அதில் அவங்க அவ்வளோ உழைப்பு பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அது சும்மா நம்ம ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. அது அவங்களோட உழைப்பு இருக்கு. எனக்கு பர்சனலாக அந்த படம் பிடிச்சிருக்கு ப்ரோ. பிடிக்காத படம்னா இந்தியன் டூ சொல்லுவேன். அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கஷ்டப்பட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டிருக்காங்கண்ணா, அப்படி சொல்லலை. நான் இதுவும் பார்த்து ரொம்ப ஹைப்பு கொடுத்துட்டாங்க. ஹைப்பை கொடுத்துட்டு கடைசியில் இது பண்ணிட்டாங்க. அதனால ஹைப் இருக்கு ப்ரோ. ஆனால் அவங்க பட்ஜெட்டு எத்தனை வருஷம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்தியன் டூ மோசம் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் கம்பேரபிளாக சரி. அது ரொம்ப இது பண்ணிட்டாங்க. நாங்கள் தான்ன்றனால அந்த படம் இதாகிடுச்சு. பெஸ்ட்டுனா அமரன் நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளேஸ்க்கு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டுனா கங்குவா அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப இதாக இருந்துச்சு. லப்பர் பந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி லக்கி பாஸ்கர் அது ஒஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் சொல்ல முடியாது. பட்டு அதான் நான் எல்லா படமும் தேட்டரில் போய் பார்த்ததில் எல்லாம் ஆவரேஜ் தான். ஒஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரில. இப்போ எல்லாமே ஆவரேஜ், அவ்வளோதான். எதையும் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்களா, அதனால ஒரு ஆவரேஜ், அவ்வளோதான். நல்லா இருக்க படம்னா லப்பர் பந்து பார்த்தேன் ப்ரோ. லப்பர் பந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லப்பர் பந்து அதுக்கப்புறம் வந்து ஒஸ்ட்டு வந்தீங்கன்னா எனக்கு கங்குவா தான் வரும். கங்குவா அதுக்கப்புறம் பெருசாக நான் மூவி எதுவும் பார்த்ததில்ல. பிடிக்கல படம் அந்த டைம் வந்து அந்த மாதிரி பார்க்குறதுக்கு எதுவும் இது இல்லை. ஸோ பெஸ்ட்டாக இருந்தது வாழை படம், நல்லா இருந்துச்சு. போன வருஷம் நீங்க பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச படம் இது? அண்ணாத்த போன வருஷம் இல்லையே, அதுக்கு முன்னாடி வந்துச்சு. அதான் படம் அந்த படம் அப்போ தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. ஆமாம். பிடிக்காத படம் என்னண்ணே? பிடிக்காத படம் தான் கங்குவா. கங்குவா. ஆமாம். எப்போ பார்த்தீங்க? பார்க்கல. கேட்டேன், ரிசல்ட்லாம் கேட்டேன், பார்க்கல. படம் பார்க்கல, ரிசல்ட் கேட்டேன், போகவே இல்லை. இந்த 2024ல் நான் பார்த்த படமே ஒரு படம் தான். அந்த படமும் இந்த அமரன் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த படம் மட்டும்தான். அது மட்டும்தான் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. மற்றபடி நான் அவ்வளோவா எந்த படமும் பார்க்கல. எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே அதை நான் சொல்லுவேன். நிறையா படம் பார்த்தோம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரீசெண்டாக பார்த்தேன் லக்கி பாஸ்கர் தான். லக்கி பாஸ்கர் வந்து செம்மையாக இருந்துச்சு. படத்தை ஒன்று ஒன்றா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அது வந்து ஸ்கேம் 1992 ஒரு சீரிஸ். அதை பார்த்து புரிஞ்சவங்களுக்கு, நான் ஃபினான்ஸில் தான் இருக்கேன், செம்மையாக புரியும். வேறு லெவலாக இருந்துச்சு. செம்ம ஸ்க்ரீன் பிளே, டைம் போனதே தெரில, வேறு லெவலாக இருந்துச்சு. லக்கி பாஸ்கர் இந்த படம் ஒர்க் அவுட்டே ஆகும். இந்த படத்தை நான் போயிருக்கவே கூடாது, இல்லாட்டி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இவ்வளோ நம்ம நினைக்கிறோம். டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா அப்படி தான் அவ்வளோ இல்லை. நான் கொஞ்சம் ரிவ்யூ பார்த்துட்டு தான் தேட்டர் போவேன். லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக மோனா போனேன், லாஸ்ட் வீக். மோனா 2 சின்ன பிள்ளைய கூப்பிட்டு போனேன். பிடிக்கும். எனக்கு வந்து எனக்கு இந்த படம் பிடிக்கும். மகாராஜா. மகாராஜா ரொம்ப நல்ல படம். அது அவ்வளோ எங்கேஜிங்க கொண்டு போச்சு. அவங்க இந்த விஷயம் உங்களை வந்து ஈர்த்துச்சு? இல்லை, அவங்க அந்த ஸ்க்ரீன் பிளே தான், அந்த ட்விஸ்ட்டு எல்லாமே அது நல்லா இருந்துச்சு. அதனால மகாராஜா. எனக்கு விஜய் சேதுபதியும் பிடிக்கும். அந்த படத்தில் நல்லா நடிச்சிருந்தாரு, அவ்வளோதான்.
பிடிக்காத ஒரு படம் இந்த படம் ஆ. ஒரு ஆகல எனக்கு. பிடிக்காத படம் நான் முன்னாடி இவன மாதிரி தான் நானும் ரிவ்யூ பார்த்துட்டு தான் போவேன். அந்த மாதிரி பிடிக்காத படம்லாம் எதுவும் இல்லை இப்போதைக்கு. எந்த படம் பார்க்கல பிடிக்கலன்னு சொல்கிற மாதிரி. நல்லா இருந்தால் தான் பார்க்கவே படத்துக்கு போகிறோம். நான் காசு செலவு பண்ண முடியாது. அவ்வளோதான். பிடிச்ச படம்னா ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக பார்த்தா மகாராஜா பிடிக்கும். அது ஸ்டோரியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி கமர்ஷியலான கோட் நல்லாயிருக்கும். கோட் கமர்ஷியலாக பார்க்குற மாதிரி இருந்தால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக வரல எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல படமாக. அதுக்கப்புறம் ரொம்ப மொக்க படம்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, நிறையா இருக்குது லிஸ்ட்டில். லிஸ்ட்டில் என்ன சொல்கிறது, யோசிக்க முடியல அந்த அளவுக்கு இருக்கு. சரி அதை வேணா விட்டுருங்க, அது வேண்டாம். இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிடிச்ச படமா? போன வருஷம் வந்ததில்ல. போன வருஷமா? போன வருஷம் பார்த்ததில்ல. அவ்வளோ இது நோட்டபுளாக எதுவும் இல்லை. அது அந்த அளவுக்கு அவ்வளோ வரல. ஒஸ்ட்டு இந்த படம் இல்லை, அவ்வளோ மூவிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஒன்லி சும்மா அப்பப்போ அனிமீஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறது. அவ்வளோ. என்ன அனிமி பார்த்தீங்க? ஹைக்யூன்னு ஒரு அனிமி ப்ரோ. ஹைக்யூன்னு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்து அவ்வளோ. ஆமாம். ஓகே. மகாராஜா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி கார்த்தி நடிச்சிருந்தாப்புல, கார்த்தியும் அரவிந்த்சாமியும் படம் அது மெய்யழகன், அது ரொம்ப ரொம்ப ஹார்ட் சூப்பராக இருந்துச்சு அந்த படம். அது மாதிரி 2 படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 2 படம் எனக்கு. அப்புறம் நான் ஒரு மீடியமாக இருந்துச்சு, நல்லா பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு கோட்டே ஆகாத ஒரு படம் அப்படி ஒரு கொட்டையே ஆகாத படம்னு அந்த அளவுக்கு நான் பார்க்கல. மீடியமாக ஓரளவுக்கு ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அது மாதிரி இந்த மகாராஜா படம் மெய்யழகன் படம்லாம் நம்ம வந்து 10 டைம் கூட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. பிடிச்ச படம்னா வந்து வாழை, பிடிக்காத படம்னா தங்கலான். ஏன் வாழை பிடிச்சிருக்கு, ஏன் தங்கலான் பிடிக்கல? ஏன்னா அது ஒரு வழியை சொல்லக்கூடிய அளவில் இருக்கு. தங்கலான் வந்து கொஞ்சம் டெரராக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் வந்து ஒரு முழுமை பெறாத ஒரு படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவ்வளோதான். 2024 பார்த்த படம்னா லக்கி பாஸ்கர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து அவ்வளோ த்ரில்லராக மீன்ஸ் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்து என்ன நடக்கும் அந்த ட்விஸ்ட் அண்ட் சான்ஸ்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மற்றபடி நான் மோஸ்ட்லி நல்லா இருக்க படம் தான் போவேன் ப்ரோ. நல்லா இருக்க படத்துக்கு மற்ற படத்துக்குலாம் போக மாட்டேன். ஸோ நல்லா இருக்குன்னா தேட்டரில் போய் பார்ப்பேன். லக்கி பாஸ்கர் நல்லா இருந்துச்சு அந்த பார்த்ததுல. ஒஸ்டான படம்னா சூதுக்கு ஒன்று வந்துச்சுல, அது அந்த அளவுக்கு எனக்கு கதையே இல்லை அதில். பட் ஆனால் ஒரு சில பேர் பார்த்தாங்க, அது மற்றபடி சொல்கிற அளவுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். அப்புறம் சொர்க்கவாசல்னு ஒரு படம் வந்துச்சு, அது நல்லா இல்லை படம். மற்றபடி லக்கி பாஸ்கர் நல்லா இருக்கு. கங்குவா கொஞ்சம் நல்லா இருக்கு. பட்டு ஆளுகளோட ரிவ்யூனால தான் இந்த படம் கெட்டு போச்சு. கொஞ்சம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. இந்த கத்துறது அது மட்டும்தான் கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் இதாக இருக்கு. மற்றபடி படம் நல்லா இருக்கு. பிடிச்ச படம் அப்படின்னா ரொம்ப ரசித்தது வந்து நம்ம விடுதலை ஸ்டார்டிங் வந்ததும் சரி. அப்புறம் இது சூரி படம் வந்துச்சுல, கருடன் ரொம்ப பிடிச்சது. பிடிக்காத படம் எதுவும் இல்லை. சேம் தான் ப்ரோ. லைஃபே நமக்குலாம் பெரிய படமாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால படம் பார்க்குற டைமே கிடைக்காது. ஆக்சுவலி எனக்கு அமரன் கனெக்ட் ஆச்சு. லைக் அவங்களோட இண்டிவிஜுவலாக அவங்கள நம்ம பார்க்குறனால அவங்க என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றது என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஆக்சுவலி ராயன் வந்து நான் நைட் ஷோ வேற கஷ்டப்பட்டு ஸ்லீப் எல்லாம் இது பண்ணிட்டு போனேன். லைக் அந்த அளவுக்கு அது எனக்கு கனெக்ட் ஆகலை. அதில் என்ன நடந்ததுன்னு எனக்கு கடைசி வரைக்கும் அதில் என்ன நடந்ததுன்றதும் புரியவும் இல்லை. லைக் ஒரு நாளோட இன்சிடென்ட் மாதிரி இருந்தது. ஆனால் அது எப்படி அதை எடுத்துக்க, எதுக்கு வந்தாரு போனாருன்ற மாதிரி எந்த கன்க்ளூஷனுமே எனக்கு இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகல ராயன். அமரன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியல் லைஃப் ஸ்டோரியாக இருந்தாலும் அது வார் மூவியாக எடுக்காம ஒரு அந்த ஃபீமேல் கேரக்டர் அவங்களோட சைட் ஆஃப் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ காமிச்ச மாதிரி இருந்தனால நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து கங்குவா, என்னால் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க கூட முடியல, பாதியிலே எந்திரிச்சு போயிடலான்ற அளவுக்கு இருந்தது. அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அது ஹைப் பண்ண அளவுக்கு வரலை. அது பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கங்குவா வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். லக்கி பாஸ்கர்ல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு? அதாவது அவர் அந்த நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு, ஒரு சாதாரண மனிதன்லேருந்து எப்படி அவர் அவ்வளோ ரிச் ஆகிறாருன்னு கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. கங்குவால எது பிடிக்கல? அது ரொம்ப ஹைப் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு, தொடர்ந்து போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு கன்க்ளூஷனே இல்லாமல். அதனால அது கொஞ்சம் அப்படி. எனக்கு பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் ப்ரோ. அந்த படம் நல்லா இருந்துச்சு. பிடிக்காத படம்? பிடிக்காத படம்னா கங்குவா தான். பார்த்ததுக்கே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தோணுச்சு.
மகாராஜா படம் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. விஜேஸ்க்கு ஒரு கம்பேக்காக இருந்துச்சு. பிடிக்காத படம்னா வந்து இந்தியன் 2 சொல்லலாம். ஏன் அப்புட்னா வந்து கனெக்டே ஆகல படத்துல. சங்கரோட பழைய படம் மாரி இல்ல. அதனால. அதேதான் ப்ரோ. மகாராஜா தான் பெஸ்ட்டாக இருந்துச்சா. இப்போ ஏதாவது சைனா வேற கொண்டு போயிருந்தாங்க. சைனாவா சீனாவா நல்லா இருந்துச்சு. வேற பிடிக்காத படம்னா ஏகப்பட்ட படம் இருக்கு. அது பேர் அவ்வளோவா இல்லை. சின்ன சின்ன படம் ஆனால் நல்லா இருந்துச்சு. பெரிய படத்தோட சின்ன படம் சூப்பராக இருந்துச்சு. ஹாலிவுட் படம்னா அந்த இங்கிலீஷ் படத்தில் த வேர்ல்டு ரோபோட்னு ஒரு படம், அது ஒரு நல்லா இருந்துச்சு. வேற ஓகே அவ்வளோதான். எனக்கு இப்போ பார்த்ததுல ஹிந்தி படம் 2 படம் நல்லா இருந்துச்சு. லப்தா லேடிஸ் ஒன்று நல்லா இருந்துச்சு. அப்புறம் லப்தா லேடிஸ் 12th ஃபெயில் நல்லா இருந்தது. மோட்டிவேஷனலாக இருந்தது. பிடிக்காததுன்னா சங்கரை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் சங்கர் வந்து தலையில கவுத்து விட்டு போயிட்டாப்புல. அவ்வளோதான். போன வருஷம் ஏதாவது ஒரு படம் பாத்தீங்களா? அது எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? இந்த படம் உங்களுக்கு பிடிக்கல? மோஸ்ட்லி நான் சினிமா பார்க்கறது இல்லை. எதனால சினிமா பாக்குறது இல்ல? இப்போ எனக்கு சினிமா இப்போ வர்ற சினிமா எதுவும் பிடிக்கிறது இல்லை. பழைய சினிமாலாம் பார்ப்பேன் அவ்வளோதான். பழைய சினிமால உங்களுக்கு பிடிச்ச படம் எது? நாயகன் பிடிக்கும், பாட்ஷா பிடிக்கும், சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படங்கள் நல்லா பிடிக்கும். சூப்பர். தேங்க்ஸ். தேங்க்யூ.